டேய் எழுந்துடா எழுந்து ஹாய் தேனு. எழுந்துடா போக்கி ராஸ்கல் எழுந்து நைட்ல தூங்கவே ஓடல, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். எழுந்துடா என்னடி வேணும்? டேய் என்ன தைரியம் இருந்தா ஏன் பக்கத்துல வந்து படுப்ப? ஏய் இது ஏன் பெட்ரூம். இருக்கட்டும், அதனால யார் படுத்திருக்கான்னு கூட பார்க்காம வந்து படுத்துருவியா? இடியட் ஸ்டூபிட். அறிவு இருக்கா உனக்கு? ஏய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து பக்கத்துல படுறான்னு சொன்னது நீ. காலை தூக்கி மேல போட்டது நீ. குளிருது கட்டி பிடிச்சுக்கிறான்னு சொன்னது நீ. இப்ப என் கருப்புக்கு யாரு பதில் சொல்லுவா? எவன் என்ன கட்டிப்பா? எவன் எனக்கு பொண்ணு கொடுப்பான்? வா வெளில போய் ஊரை கூட்டி நியாயத்தை கேட்போம். வா வாடி. அத நான் நினைச்சதா சொன்னேன். ஐயோ என்னமா கதை உர்ற. ஏய் ஏடி கடிச்சு வச்சிருக்க? ஏச்சே அது நான் பண்ணல போ. இது பாரு, இது நமக்குள்ளே இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே சத்தியம் பண்ணு பண்ணு. பாப்பா நைட் ஆச்சுன்னா வந்து பக்கத்துல படுனுவீங்க, காலையில ஆச்சுன்னா இன்ச்சு ஓடுனுவீங்க. ஏன் நாங்க டிவோ லேடி செட் சரவண மாமா பெரிய ஆள் ஆயிட்டாருல. கொலை வெறியில இருக்கேன், பேசாம வா. உனக்கு போறாம. अरे राजकुमारी नमस्कार है. ಇದು ಪುರುಷ ಒಂದ ಪಾಲಕಾಡು ಪಪ್ಪಾಲಿ ಲೇಕ್ಯಂ. ಇದೇ ತೆಂಡ್ಲೆ ಕೊಳ್ಸಿಲಿ ಮೂಜಿ ಮೇಲೆ ದೇಸಿನ ಮೂಜಿ ನಲ್ಲ ಪಳಪಳ ನಾಯಿಡು. ஏய் நீ யார கேட்டு இங்க கடைய வச்ச? अरे யார் டே காப்பாங்க? நான் தான் ஆல் இந்தியா தோஜிதிக்கு வச்சற ஹெல்த் அட்வைசர். உடால எது பண்ண முடியாது போ. டேய் என்னாச்சு? ஏதோ தந்தாக்கா. என்னடா குட்டி அவனுக்கு? ஓகே ராஸ்கல், இன்னொரு தடவை இந்த ஏரியால பார்த்தேன் மோட பொண்ணுடா. ஏய் நோரி கட்டல. உன்னை சும்மா விட மாட்டேன். சாமி எங்க ஏய் செக் பண்ணு. ஏய் நீ இல்லடா. சரி நீ செக் பண்ணு. என்ன செக் பண்றியா? செக் பண்ணது. என்ன செக் பண்றியா? சாமி என்ன தெரியுது? சாமியோ இது காக்கா கறி சாப்பிட்டா லக்குவனுக்கு நல்லது. சாப்பிடுறீங்களா சாமி? ஏய் ஆமா ஓடியந்திர. இல்லையம்மா, நான் சூப்பர் போட்டோ எடுக்கிறேன். தலைவர் மேல நீ கை போட்டு போட்டோ எடுக்கிறேன்னா 100 ரூபாய் தரேன். தலைவர் உனக்கு மேல கை போடுறேன்னா 200 ரூபாய் தரேன். உனக்கு என்ன போட்டோ எடுக்கிறேப்பா? ஏமா கட்சியில சேர்ந்த கையோட கரடி மார்க் லுங்கி ஒரு போஸ்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பணம் கொட்டும் ஓகேவா? என்ன அடி பாப்பா நீ நாகராஜனை பார்த்த? நாகராஜ் சுருளிராஜ் போய் சொல்லடா. தலைவரே இந்த தேவையில்லாத மீட்டிங் எதுக்கு? இந்த ஆபீஸ காலி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. எப்படி? ஏன்னா நேத்து நைட்டு நடந்த சம்பவம் அப்படி பெருசா நடந்துருக்கு. என்ன பண்ற? அப்படிலாம் பண்ணக்கூடாது. மேட்டர் சொல்லு. இது வரைக்கும் பிசாசு ராட்சசின்னு எந்த தேன்மொழி பார்த்து நம்ம பயந்துட்டு இருந்தோமோ அவ இப்ப அப்படி இல்ல. சர்டிபிகேட்டா குடுக்குற? நேத்து ராத்திரி என் வீட்டுக்கு போனா என் பெட்ரூம்ல என் பெட்ட தேன்மொழி படுத்திருக்கா. காத்துல அவ கூந்தல் அப்படியே அலப்பாஞ்ச மாதிரியே இருந்துச்சு. மனசுக்குள்ள காதல் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. கண்டினியூ. அங்க நான் பார்த்தது தேன்மொழியே இல்ல. அது அவங்க ஆயாவா? முக்கா கம்னுறா. தேவதை. அரை இருட்டுல அவ மூச்சு காத்து ஏறி அப்படியே என் உடம்பெல்லாம் சூடாயிடுச்சு. மனச கட்டுப்படுத்திக்கிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டேன். போனவனை கூப்பிட்டு டேய் சரவணா வந்து பக்கத்துல படுறான்டா. அட்ரஸ் சக்கியா இவ்வளவு பெரிய சான்ஸ்டா. டேய் நானும் போய் படுத்தேன். காலை தூக்கி மேல போடுறான்டா. போட்டேன். காலை மட்டும் தான் போட்டியா? இல்ல கை போட சொன்னலான்னு கேட்டேன். நீ மேல சொல்லு. மொத்தத்துல சுருக்கமா சொல்லணும்னா நேத்து நைட்டு ஃபுல்லா அவ எனக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா, நான் அவளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன். கண்டினியூ. விடிய ரெண்டு பேரும் ஒருத்தரை மாத்தி தேடிக்கிட்டே இருந்தோம். டேய் எங்க போய் என்னடா வேலை பார்த்திருக்க? அவன் கிடைச்சால இல்ல அப்புறம் சொல்றான். என் கண்ணை மூடி இருக்க கூடாது, காது தான் மூடி இருக்கணும். ஐ திங்க் என்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவ டோட்டலா மெர்சல் ஆயிட்டா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு என்ன வர சொல்லிருக்கேன். ஆமாப்ல நீ சொன்னதெல்லாம் கரெக்ட். நாங்கெல்லாம் இருக்கும் போதே உன்னை கட்டி புடிச்சிட்டால. தேனோ இந்த மாதிரி மடியில உட்கார்ந்தது யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணு. டேய் இன்னும் 24 ஹவர்ஸ்ல உன் ஆபீஸ காலி பண்ணலனா என்ன பத்தி தெரியும்ல, ஜாக்கிரதை. செயலாளரே சரவணா ரத்தம்பா, டெபாசிட்டே வாங்காத கட்சிக்கு என்னால ரத்தம் சிந்த முடியாதுப்பா. இன்னையோடு என்ன விட்டுருங்கப்பா. இந்த பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுறேன். எவனாவது வீட்டு பக்கம் வந்தீங்க உங்க வீட்டு முன்னாடி பந்தல் போட்டுருவேன். பிள்ளையாரப்பா, வெட்டியா சுத்திட்டு இருந்த எங்களுக்கு அடையாளமே அந்த கட்சி தான். அந்த கட்சிக்கான அடையாளமே அந்த ஆஃபீஸ் தான். அந்த தேன்மொழி என்னடானா 24 மணி நேரத்தில் ஆஃபீஸை காலி பண்ணுன்றா. காலி பண்ணிட்டு போலீஸ்ல வேற கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்றா. அவ கண்டிப்பா பண்ணுவா. நான் உன்னதான் மலை போல நம்பி இருக்கேன். நீ தான் என்ன காப்பாற்றணும் ப்ளீஸ்.
ஹலோ. ஹலோ, அகில இந்திய தோ ஜிந்தகி கட்சி தலைவர் சரவணன் சார் தானே? ஆமாங்க. நாங்க பிகே இன்டீரியர் டெக்கரேஷன்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க. கட்சி ஆபீஸ வாஸ்துபடி மாத்தி பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லிருக்கீங்களா? இருக்குமா புட்டுக்குமா தெரியாம உட்காந்துருக்கேன். அவன் ஆபீஸ்க்கு இடம்லாம் சுத்திட்டு இருக்கான். மாதிரி இந்த வீட்டை ஜூ மாதிரி ஆக்கி வச்சிருக்கான். பாம்பு, மாடு, காக்கா அது போதாதுன்னு பெரிய பெரிய துப்பாக்கி வச்சுட்டு குருவிக்காரங்க கூட்டம் வேற. நினைச்சாலே பத்திக்கிட்டு வருது. அப்படியே பண்ணி வச்சிருக்க அந்த படவா பையன் கரெக்டா நல்லா கேக்குறேன். ஆனாலும் ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு வாய் இருக்க கூடாதுரி, கொஞ்சம் நிதானமா இரு. என்னடா இதெல்லாம்? கரெக்ட்டா சொன்னீங்க. ரொம்ப ஓவரா பேசுற. நீ பேசாத. இப்பவே எங்க வீட்டை காலி பண்ணிட்டு போ. ஐயோ, திரும்ப தேனு என் வீட்டுக்கு நடுல உட்காந்துக்கிட்டு இப்படிலாம் பேசக்கூடாது. ஒரு வீடை காலி பண்ணுனா 3 மாசம் முன்னாடி வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கணும். இது கட்சி ஆபீஸ் வேற. திடீர்னு காலி பண்ண சொன்னா நான் எங்கம்மா போவேன்? ஓஹோ, சட்டம் பேசுறியா? ஆமா. மரியாதை வீட்டை காலி பண்ணிட்டு சாவி கொடுத்து. சூப்பர் தே. சரவணா, இன்னும் 2 நிமிஷத்துல அந்த வீட்டை காலி பண்ணி சாவியை இவ கையில கொடு. அப்படி சொல்லு சித்தி. அத்தை, இதுக்கு அவளே பெட்டர். மாமா கட்டியிருக்க புது வீட்ல உன் கட்சி ஆபீஸ தாராளமா ஓபன் பண்ணிக்க. யாரு என்ன கேக்குறான்னு நானும் பாக்குறேன். உண்மையாக, சத்தியமாக, நம்பிக்கையாக. சரவணா, நம்பிக்கை இல்ல, இப்பவே அக்ரிமெண்ட் போடலாம். வாவ், தேவலாம சித்தப்பா வந்து வாயின் கட்டிக்க போற. சரிதான், நிறுத்தி. சித்தப்பா வீடு கட்டுறது காரணமா இருந்ததே இந்த சரவணன் தான். சித்தி, ஏய், யார் மூஞ்சி முன்னாடி முருகக்கா பண்ணிட்ற? கொன்றுற உன்னை. ஏன் டான்ஸ் ஆடுறீங்க? வைப்ரேட் மோட். ஷேக் வர்றதுக்குள்ள போன எடிடி. உன் சித்தப்பா தான். பேசு பாரு. ஹலோ மாமு, நான் தாண்டி பேசுறேன். அப்பா சொல்லுங்க. சரவணன் நல்லா இருக்கானா? பாத்தியா, கட்ட பொண்டாட்டி நான் குத்து கல்லாட்ட இருக்கும்போது என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்காம சரவணன் பத்தி மட்டும் விசாரிக்கிறாரு. இப்ப தெரிஞ்சுக்கோ, தம்பி ரொம்ப நல்லா இருக்காருங்க. இருந்தே ஆகணும். என்ன, போன வாரம் கொஞ்சம் தம்பிக்கு உடம்பு சரியில்லை. லொக்குன்னு 2 தடவை இருமிடுச்சு. என்ன இருமுறானா? பாத்துக்கிட்டு சும்மா வாடி இருந்த. அவனுக்கு சுக்கு காப்பி வச்சு கொடுக்க வேண்டியதானே? கொடுத்தேன். ஊருக்குள்ள யாருக்கு வேணாலும் எந்த பிரச்சனை வேணாலும் வரலாம். பட் அவனுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது. அவன் என்ன கேட்டாலும் கொடு. கேட்டுக்கிட்டேடி, சரவணன் பத்தி உங்க சித்தப்பா என்ன பேசுறாரு? சரிங்க, வேற என்ன மாமா விஷயம்? அடியே, நான் புதன்கிழமை அன்னைக்கு இந்தியா வாரேன். நான் வர்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? சொல்ல மாட்டேனே, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். மாமா ஊருக்கு வராரா? வரட்டும், பாத்துக்கிறேன். ஊருக்குள்ள ஒரு வயலை காணும். ஐயோ அம்மா. கம் ஆன் गाइस. மாமா, நீ ஊருக்கு வரேன்னு தெரிஞ்சதுல இருந்து கை காலே ஓடல மாமா. அடியே, ஊரு கட்டவள, உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் வரது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னேல. மாமா, அங்க பாரு மாமா. அப்படியே திருப்பி இப்படி பாரு. ஏண்டா அவளே லூஸ் ஆகிட்டீங்களேடா? மாமா, அலங்கார முடியறதுக்குள்ள வா போலாம். அடியே, இவன் எங்கடி கூப்பிடுறான்? அடிக்காத மாமா, என்ஜாய் பண்ணு. ஏண்டி சரசு, உன் சித்தி இந்த குத்து குத்துறா? மாமா, அவங்க கிளாசிக்கல் டான்சர். என்ன நம்ம வீடு மாதிரியே இருக்கு? நம்ம வீடு தான், ஆனா இப்ப கட்சி ஆபீஸ். ஸ்டாப் இட். கட்சி ஆபீஸா? யார கேட்டடி விட்ட? என்ன மாமு, துபாயில இருக்கும்போது சரவணனை நல்லா பாத்துக்கோ, அவனுக்கு ஏதாவது ஒண்ணா நீ தான் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னது யாரு? நான் தான். அதான் உங்க அண்ணன் பொண்ணு வீட்டை காலி பண்ணியே ஆகணும்னு ஒத்த கால நினைச்சு அதான் நம்ம வீட்டை விட்ட. சொல்லேன்பா. வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு வாங்க. ஆனா எங்க அத்தை கொடுத்தது எங்க மாமாவுக்கே தெரியலையே. அடிங்கடா. நம்ம 2 பேர் டான்ஸ் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? ஆடு மாமா. மரியாதைடா. தாடி வச்சிருக்கீங்க. ஆடு. ஆடு. போடு. பார்க்க முடியல. எங்கடா அவ? நிறுத்திடு. சரி, உதவி ஏதோ அப்படி நினைச்சு விட்டுட்டேன். வாடகை எதுவும் பேசலையே? சீச்சி, அதெல்லாம் நான் எதுவும் பேசலங்க. லீஸுக்கு விட்டேன்.
6 மாசமா 1 வருஷமா 99 வருஷத்துக்கு 99 வருஷத்துக்கா? இவன் லீவுக்கு வந்தாலே போக மாட்டேன், லீஸுக்கு வந்தா எப்படி போவேன்? ஆமா உன் கையில ஓபன் பண்ணு. இஸ்மாயில் பிரேஸ், கெட்ட மாமு. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கேனா? 10 உன்னை போட்டோ எடுத்திருக்கேனா? நீ துபாய் போயிருக்க. குவார்டருக்கு பிறந்தவனே. எனக்கு வாழ்வளித்த வல்லலே, என்னை அரசியலுக்கு அழைத்து வந்த அறிஞரே, இந்த கட்சிக்காக தனது இல்லத்தையே தானமாக கொடுத்த கொடை வல்லலே. பொறுங்க. இப்பொழுது நமது கட்சியின் மூத்த உறுப்பினரும் நமது மாமாவுமான திரு கல்யாணம் அவர்கள் தன்னுடைய துபாய் அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். நான் துபாய்க்கு ஓடி போய் விட்டதாக சிலர் பேசியதை என் காதால் கேட்டு ஓட விட்டதே நாங்க தானே. நான் ஏன் துபாய்க்கு ஓட வேண்டும்? உள்ளூர்ல இருந்தா அவனை சுட்டு கொண்டு இருப்பானுங்க. வச்சுக்கிறேன். கரெக்ட் தானே? துபாய் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியால் ரொம்ப ஆழமாக தள்ளப்பட்டதாக எனது பேஸ்புக் ஃப்ரெண்ட் ஆஸ்கார் சர்மாவும் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட் வாசிம் கானும் கெஞ்சி கேட்டதால் நான் துபாய் சென்றேன். மாமா, கட்சி சார்பா ஒரு சின்ன நினைவு பரிசு. என்ன அன்பளிப்பு? இந்த மாமா உங்களுக்கு நெருங்கிய சொந்தக்காரர். சிக்கன் கட்சிக்கு தலைவனாக வேண்டிய என்ன சிக்கல்ல மாட்டி விட்டு நீ தலைவன் ஆயிட்டேல, இத கூட நான் விட்டுருவேண்டா. ஒட்டகத்துக்கு பாட்டு பாடி பாலை கறந்து அந்த காசு அனுப்பி கஷ்டப்பட்டு வீட்டை கட்டுனா அதே வீட்டை உன் கட்சி ஆபீஸா மாத்தி அதை என் கையாலேயே திறக்க வச்சு கொடுத்தங்க வர ஒரு கிஃப்ட் எனக்கு. டே சரவணா, என்னை ஒட்டகம் மேய்க்க விட்டேல, ஒன்ன சும்மா விட மாட்டேன்டா. சித்தப்பா, நீ துபாய்ல ஒட்டகம் மேய்ச்சியா? இல்ல, அட ஆமாமா தேனு, நான் ஒட்டகம் மேய்ச்ச விஷயம் ஒரு துளி வெளியில கசஞ்சாலும் ஓ சித்தப்பண்ணனை உயிரோட பார்க்க முடியாது. இது போய் யாராவது வெளியில சொல்லுவாங்களா? சந்தோஷம். அது சரி, நான் திரும்பி வரும்போது பொட்டி கடை வச்சிருப்பான்னு நினைச்ச அந்த சரவண கட்சி தலைவன் ஆகிறதுக்கு காரணம் நீதானா? ஆமாமா, ஒரே ஒரு போஸ்ட் அடிச்சு என் போஸ்டிங்கவே புடுங்கிட்டாமா. உடனே கூட வாச்சிட்டுப்பா, இப்பவே நான் உனக்கு அந்த பதவியை வாங்கி தரேன். தேனம்மா அவசரப்படாத, எனக்கு பதவி முக்கியம் இல்ல, அவன் நடு ரோட்டுக்கு வரணும், வர வைப்பேன். அது வரைக்கும் நாம 2 பேரும் கோமா இருக்குது அவனுக்கு தெரியக்கூடாது. அதுதான் ராஜ தந்திரம். ரைட் சித்தப்பா. ஆமா, இன்னையில இருந்து நம்ம 2 பேருக்கு ஒரே எதிரி அந்த சரவணன் தான். அவனை காலி பண்றதான் நம்மளோட லட்சியம். டீல்? டீல். இப்பதான்டா அழகா பேய் மாதிரியே இருக்க மச்சான். இந்த பேய் கெட்டப்ல நீ பண்ற அலும்பல்ல தேன்மொழி கதறி அடிச்சுக்கிட்டு என்ன கட்டி பிடிக்கணும். தெறிக்க விட்டுலாமா? தெறிக்க விட்டுடலாம். இது என்னடா நியாயமா இருக்கு? உன் லவுக்கு நீ நாயாலேடா, என்ன எதுக்குடா பேயாலே வைக்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இப்படி போ, நான் அப்படி போறேன். அவரை நடுவில் மீட் பண்றோம், புரியுதா? சரி போ. ரவுடு மூட்டை தூக்குற ஆயா மாதிரி ஆக்கி விட்டான். ஏ பொண்ணு, இந்த நேரத்துல இங்க என்ன வேலை? ஏய், யார் நீ? என்னைய மிரட்டுற? உன் வேலையை பார்த்துட்டு போயா? அது சரி, ஓடி போன 3வது பொண்ணாட்டி வாழை வரலன்னு தூக்கு மாட்டி செத்து பண்ண முனுசாமி அவன் இந்த பக்கம் தான் போற வர பொண்ணுங்களை கையை பிடிச்சி இம்சை பண்றானா. பாத்து போ, நல்லதுக்கே காலம் இல்ல. இந்த ஆளை காணும், என்ன பயமுத்து இருக்கணுமே. ஏய் சரவணா, இங்க என்னடா பண்ற? ஏய், நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேக்குற. நீ என்ன பண்றீங்க? நான் இங்க காத்து வாங்கலான்னு வந்தேன். ஓ, அப்புறம் அந்த 3 பொண்டாட்டி கட்டின முனுசாமி செத்து போயிட்டானாமே. அவன் முதல் கல்யாணத்துல செத்து போயிட்டான். தேவையே இல்லாம 2 கல்யாணம் பண்ணான். ஏ தம்பி, பய விட்டு போச்சா? நாங்க உலகத்துல இடத்துல நிக்கிறீங்க. அது போயிடுச்சான்னு பாரு. யாரும் இல்ல அங்க. ஜிபாவா, நீ கேட்டியே 3 பொண்டாட்டி முனுசாமி, அவனோட ஆவிதான் அது. பார்க்காத டேய், போலாம் போ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். சரவணா, டேய் பேய விட மோசமா இருக்கடா. ஏன்டா சொல்ல மாட்டேன்? இந்த பொண்ணை பயமுத்துறதுக்கு நீதானே இந்த கட்ட போட்டு அமிச்ச. டேய் சரவணா, இதெல்லாம் உன் வேலையாடா? நான் இல்ல. ஏன்டா என்னாச்சு? மறுபடியும் முனுசாமி போய் தானே, வா போயிடலாம். என்கிட்ட பேசினது முனுசாமி இல்ல, மாரிமுத்தம் கிட்ட பேசனா? மச்சான், போன வாரம் குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு பெனாயில் குச்சி செத்துட்டான்டா அவன். என்னை எங்க பார்த்தாலும் கட்டிங் கேட்பான். இப்போ கூட பாக்குறது கூட போட்டு கேட்கற மாதிரியே இருக்கு. சாரி மாதிரி என்கிட்ட காசு இல்லை. அப்படியே வாங்கடா அல மாதிரி. மதா கதா சதா. சரவணனை பழி வாங்குற வரைக்கும் அந்த வீரசிங்க கண்ணுல நான் பற்றக்கூடாதுப்பா. என்னை காப்பாத்துப்பா.
என்னை கூட்டியாந்து வச்சு செய்வீங்கன்னு பார்த்தா எனக்காக இப்படி செஞ்சு வச்சிருக்கீங்களே. நீ மட்டும் போஸ்டரை மாற்றி அடிக்கலைன்னா இந்நேரம் நான் 3 வருஷம் கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பேன். கட்சி மேலிடம் சொல்லித்தான் எனக்கே தெரியும். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் அன்னைக்கு நாங்க ஃபோன் பண்ணோம், நீங்க எடுக்கல. அட சண்டால பய சரவணா, அன்னைக்கு போன நீ என்னை எடுக்க விட்டுருந்தா துபாயில 3 வருஷம் ஒட்டகம் வச்சிருக்க மாட்டேனேடா. என்னது உளறிட்டு துபாயில நீ ஒட்டகம் பேசிக்கிட்டு இருந்தியா? இந்த விஷயம் மட்டும் வெளியில கசஞ்சிச்சு. அடச்சி பயப்படாதீங்க, யாரையும் சொல்ல விட மாட்டோம். மாமாவா? அது ஒண்ணும் இல்ல கல்யாணம். அண்ணன் பொண்ணு தேன்மொழி இருக்குதுல்ல, அது மேல என் பையனுக்கு ரொம்ப ஆசை. ஆசை மட்டும் இல்ல, வெறி. செத்தே போயிருவானா? ஐயோ கட்டுன அந்த பிள்ளை செத்தே போயிரு. அப்படிலாம் சொல்ல கூடாது. சரி சரி சாப்பிடுங்க. என்ன மாமா காத்துல கட்டி வீசுற? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த கல்யாணம் பொறுப்பு. நாங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னா அதை முடிக்கிற வரைக்கும் தூங்கவே மாட்டோம். இல்ல மாமா? கட்டு புட்டுன்னு பொண்ணை கூப்பிடுங்க. எல்லாம் பேசாத உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க. வா சரவணா, உட்காரு. கல்யாண பொண்ணுக்கு எப்படி அலங்காரம் பண்ணிருக்க பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வெயிட் பண்றாங்க. இந்த வந்துற சரவணா. உன்னதான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? இல்ல, எங்க அம்மா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. கிண்டல். அவங்க யாருன்னு தெரியுமா? தெரியாது. சுத்த லோஃபர் ஃபேமிலிடி. மாப்பிள்ளைன்னு ஒருத்தன் வந்திருக்கானே, அவன் ஒரு அரலூசு. அப்படியா? போய் பாரு. பஜ்ஜி 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 பிரமாதமா இருக்கு. இவனை ஓட்டுவோம். இல்லையே, அவரை பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி தெரியறாரு. ஜென்டில்மேனா? இவன் யாரை பார்த்து சொல்றா? இன்னொரு கொண்டு அவனுக்கு பிபி ஆகாது. பசிக்கு பிறந்தவன். இந்தாடா இதையும் கொட்டிக்க. சூரத்தேங்காய பொறுக்கிற மாதிரி பொறுக்கிட்டு இருக்கான். ஏ லூசு லூசு, அவன் ஜென்டில்மேனா? கடுப்பேத்தாத. இங்க பார்த்தேன்னு, இது உன் லைஃப் மேட்டர். வீம்புக்குன்னு பண்ணாத. சரி, இப்போ உன் பிரச்சனை என்ன? உனக்கு அவரை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. பிடிக்கலையா? அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷபாஷ், எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்ப போய் 2 பஜ்ஜி ஊட்டி விடு. ஏய், அருமையான ஐடியா. தேனம்மா. சித்தப்பா. ஃபங்க்ஷன் டேட்ல சரவணா கூட என்ன விளையாட்டு? கமான் தேனம்மா, எல்லாத்துக்கும் கூட ஒண்ணு பாடுமா? வாயிலே ஒண்ணு போடு. ஐ அழகா இருக்கு. பஜ்ஜி ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்னு கிடைக்குமா? ஐயோ மானத்தை வாங்குறானே. பஜ்ஜிங்க வந்து பொண்ணை பார்க்க வந்தியா? மாப்பிள்ள காமெடியா பேசுறாமா? இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? சின்ன பிள்ளை அவகிட்ட போய் என்ன கேட்டுட்டு, இது நாம தான் முடிவு பண்ணணும். ஓகேப்பா, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திக்கிங்க. ஏய், என்னடா திடீர்னு தட்ட மாத்த சொல்றாரு? அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். அதுக்கு அவசியமே இல்ல மாமா. என்ன ஒரு வாட்டி ஒரு பொண்ணு பாத்துட்டானா, அதுக்கப்புறம் வேற எந்த பையனையும் பார்க்க மாட்டேன். இஷ்டத்துக்கு பேசாதடா, அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. அண்ணன் மாப்பிள்ள எனக்கு பிடிச்சிருக்குன்னு தேன்மொழி சொன்னதை என் 2 காதால நான் கேட்டேன். வீரசிங்க எவ்வளவு பெரிய ஆளு, அப்பேற்பட்ட சம்மந்தம் நம்மளுக்கு கிடைக்குமா? அதுக்கு கொடுத்து வச்சுக்கணும். நம்மளாம் நாளைக்கு நம்ம வாழ்க்கை நாமளே கெடுத்த மாதிரி ஆயிடாது. உங்க மாமா எடுத்து சொல்லுங்க. யோசிக்கிறதுல என்ன இருக்கு? நல்ல சம்பந்தம், வசதியான இடம், உன் பொண்ணும் சரின்னு சொல்லிட்டா. எனக்கு என்னவோ விஷயத்துக்கு வாயா தூங்கிட போறாங்க. உன் தம்பி சொன்னதுதான் சரின்னு படுது. இப்ப இந்த மாமாவே சொல்லிட்டார்ல, சட்டு பண்ணி யோசிக்காம தட்டை மாத்துங்க. சேப்பு சட்டை எடுத்துக்கிறா. கூட பிறந்த புறப்பே சொல்லிச்சு, அப்புறம் தட்டை மாத்துங்க. டேய், என்னடா இது? வெளிய வரும் பாரு. போன வைடி. என்ன ஏன்டா தூக்கிட்டு வந்தீங்க? ஏய், ஏதோ சரவணுக்காக தான் உயிரோட விடுறோம். இல்லனா அச்சி சொராக்கு இறவாக்கிருப்போம். அப்படியே நான் தப்பு பண்ணேன். என் தலையில லவ் பண்ற பொண்ணு அந்த வீரசிங்க போய் நிச்சயம் பண்ண. அதனாலதான் லவ் பண்றானா? ஏன் மாப்பிள்ள, இவன் சொல்றது உண்மையா? ஆமா. போய் அந்த லூசு பையனுக்கு தேன்மொழி நிச்சயம் பண்ணுவ. ஏன் மாப்பிள்ள, நீ ஒரு அன்சிகாவே இல்ல நயன்தாராவை லவ் பண்ணிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபேமிலியில பிரச்சனை பண்றோம், உசாராயிடு. தேன்மொழியை லவ் பண்றது எனக்கு எப்படி தெரியும்? ஆமா, நீயே அந்த பிள்ளைங்க கீரியும் பாம்பு மாவுல சண்டை போடுவீங்க. சின்ன வயசுல நானும் தேன்மொழி சண்டை போடுறதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப மனசு ஃபுல்லா அவதாமமா இருக்கா. அன்னைக்கு நிச்சயம் பண்ணும்போது தட்டை மாத்தினீங்கல்ல, அப்படியே மனசு பதறிடுச்சு. நெஞ்சுக்குள்ள இருந்து ஏதோ பிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு மாமா. அப்பதான் எனக்கே புரிஞ்சுது தேன்மொழியை நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு. கதை அப்படி போகுதா? நீதான் மாமா எப்படியாவது 2 பேரும் சேர்த்து வைக்கணும். சிக்கிட்டா. அது வந்து இப்போ ஒன்றும் கெட்டு போகல. அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? சொல்றேன், வாங்க. காலையில இதே நேரத்துக்கு ஹார்பருக்கு தேன்மொழியை கூட்டிட்டு நான் வாரேன். நீ உன் மனசுல இருக்கிற லவ் அந்த பிளேட்டை சொல்லி ஓகே பண்ற. அவ அதையும் கேட்காம அப்படி இப்படின்னு மக்கர் பண்ணானா நீ வலு கட்டாயமா அவகலத்துல தாலியை கட்டுற. என்ன மாமா சொல்ற? பின்ன அவளா உன்னை தூக்கிட்டு போய் தாலியை கட்டுவா?
முக்கிய குறிப்பு, இந்த குரங்கு கோஷ்டிகள் அங்க வரவே கூடாது.